Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் அணு ஆயுதங்களை வழங்குவோம் அப்படின்ற ஒரு திடுக்கிடும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு பாகிஸ்தான். இது சம்பந்தமான விரிவான தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா மீது யாராவது தாக்குதல் நடத்தினாலோ அல்லது பாகிஸ்தான் மீது யாராவது தாக்குதல் நடத்தினாலோ அது இரு நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தினதுக்கு சமம். அப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் ஷரத்து அதில் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது யாருக்கு எதிரானது, இந்தியாவுக்கு எதிரானதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தானை சேர்ந்த சுமார் 25,000 வீரர்களை ஏமன் நாட்டு எல்லையில் நிறுத்திச்சு சவுதி அரேபியா. ஸோ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவாளர்கள், அதாவது ஹவுதீஸ், அவர்களை ஒடுக்குவதற்காக பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் கரம் கோத்திருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஜியோ டிவிக்கு பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் முகமது ஆசிஃப் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர்கிட்ட கேட்குறாங்க, சவுதி அரேபியாவுக்கு வெறும் சோல்ஜர்ஸை மட்டும்தான் அனுப்புவீங்களா, இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸை அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த பதில் தான் தற்போது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமா சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் அணு ஆயுதங்களை வழங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாரு. பாகிஸ்தான் சொன்ன மாதிரி சவுதி அரேபியாவுக்கு அவர்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை வழங்கினா உலகத்திலேயே அஃபீஷியலாக நியூக்ளியர் வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நேஷன் அப்படின்ற பெயரை பாகிஸ்தான் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் ஏன் சவுதி அரேபியாவுக்கு அணு ஆயுதங்களை வழங்கணும்? இது முக்கியமான கேள்வி. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்லேயே அணு ஆயுதம் வைத்திருப்பதாக நம்பப்படக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஒரு ஆம்பிகுவிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு அவங்க ஒத்துக்கலை, இல்லைன்னு அவங்க மறுக்கலை. ஆனால் பொதுவாக இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதா தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் அப்படின்றது ரொம்ப தீவிரமடைஞ்சு பக்கத்தில் இருக்கிற அரபு நாடுகள்லையும் இந்த கான்ஃப்ளிக்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சமீபத்தில் இஸ்ரேல் கத்தார் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ இந்த போர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கல்ஃப் மற்றும் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக பரவ தொடங்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தான் பாகிஸ்தான் இந்த அறிவிப்பையே வெளியிட்டிருப்பதா சொல்லப்படுது. ஸோ இஸ்ரேல் அணு ஆயுதம் இருக்கிற தைரியத்தில் சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தினால் சமீபத்தில் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வழங்கவும் தயங்காது அப்படின்ற ஒரு குறிப்பை இதன் மூலமாக பாகிஸ்தான் வெளிப்படுத்தியிருக்கு. பாகிஸ்தான் இதோட நிற்கலை. மற்றொரு ஊடகத்திற்கு பாகிஸ்தானினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் பேசும்போது அவரும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சமீபத்தில் போடப்பட்ட இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தம் இன்னுமே ஓப்பனாகத்தான் இருக்குது. மிடில் ஈஸ்டில் இன்னும் எந்தெந்த கண்ட்ரி இணையலாம்னு விரும்புதோ அந்தந்த நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தில் சேரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பாகிஸ்தான் டெப்டி பிரைம் மினிஸ்டர் வழங்கியிருக்கிறார். இதை பிற அரபு நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் ஏற்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வழங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்படி வழங்கினால் இது இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய பயங்கரவாத குழுக்களும் ஆக்டிவாக உள்ளனர். அவர்கள் கையில் அணு ஆயுதங்கள் கிடைக்கும் பட்சத்தில் இது மனித குலத்திற்கு மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அஞ்சப்படுது. Omax, Vest and Briefs.